பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. கவினுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு தோணுது. முந்தைய படத்தில் விட இதில் நடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த மிரர் ஷாட் நல்லா இருந்துச்சு. மற்றபடி யுவனுக்காக வெயிட் பண்ணுறேன். நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். கவின் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் பிக் பாஸ்க்கு அப்புறம் நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்காரு. இந்த மூவி ஹரிஷ் கல்யாண் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த படம் பிக்கப் ஆச்சுன்னா பெரிய ஆளாயிருவார். நல்லா இருந்தது ப்ரோ, நல்ல மோட்டிவேஷனலாக இருந்தது. ஈவன் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது. படம் கவின் நல்லா நேச்சுரலாக நடிச்சிருந்துருக்காரு. நல்லா சினிமாவுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக அந்த படமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு ஒரு வேளை இவரும் சிவகார்த்திகேயன் மாதிரி டிவிலேருந்து வந்தவர் தான், அவருக்கு மேலே கூட வர கூட நல்ல வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக போன படம் வரையும் கவின் வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வந்து அவரும் இவரையும் வேறுபடுத்தி பார்க்கணும். அந்த சீன் வந்து அப்படியே நம்ம விஜய் வந்தப்போ எப்படி குமுதமில் அவரை பற்றி அவர் இந்த மூஞ்சியை நடிக்க வந்தது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த ஒருவேளை அவருக்கான விஜய்க்கான ஒரு ட்ரிபியூட்டாக கூட இந்த படம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த படத்தில் எப்படி ட்ரெய்லர்லேயே அவ்வளோ கஷ்டப்படுறத காட்டியிருப்பாங்க. அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் ஜெயிப்பேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கான படமாக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது சார். ஆல்ரெடி நான் இந்த படத்தில் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் செட்டில். ஆனால் மேக்கிங் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குற போது கட் ஷார்ட்டாக எடுத்தாங்க. ஆனால் அது இவ்வளோ வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. நானே இப்போ தான் பார்க்குறேன். நான் அதை நீக்க கொடுத்து தான் நல்லா இருக்குது. இல்லை நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை நானே இந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக குவாலிட்டியாக வந்திருக்குதுன்ட்டு. இல்லை கண்டிப்பாக இது வந்து அவரோட கேரக்டர் வந்து ரஜினி சார், விஜய் சேதுபதி சார் எல்லாருமே இன்க்ளூடாக வந்து ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும். எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான். எல்லாமே சாதாரணமாக வர முடியாது. இப்போ விஜய் சாரை கூட எடுத்துங்க, அவருக்கு இருக்கிற அந்த டான்ஸு அதை வச்சு தான் அவரே வந்து பெரிய ஆளாக வந்தார். இவரும் கண்டிப்பாக வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு அது விகடன்லேயே அதுலேயே வந்து கண்டிப்பாக தேவாங்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மூஞ்சி தேவாங்க மாதிரி இருக்குது இதெல்லாம் நிறைய. ஆனால் இப்போ இன்றைக்கி அவருக்கு வந்து ப்ரொடியூசருக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து வெளியே வந்துட்டார். சினிமாவில் வந்து ஒரு 2-3 படத்தில் வெளியே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். விஜய் சார் முதல்ல வந்து அவர் இந்த மூஞ்செல்லாம் நடிக்கிற வந்துடுச்சான்னு கேட்டாங்க. இப்போ வந்து கியூவில் நிற்கிறாங்க ப்ரொடியூசர் எல்லாம். இது வந்து சினிமான்றது வந்து ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் அது. இல்லை கண்டிப்பாக இந்த படம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பூஸ்ட் பம்ப் தான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக நல்லா தானே இருந்தது. டாடாக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மூவியாக பார்க்குறோம் நாங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கவின் 8 தான் நினைக்கிறேன் நான். நல்லா ப்ரோ இருந்தது. யுவன் நல்லா பண்ணியிருக்காரு. கவின் ப்ரோ நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி தான் ரியலாகவே பண்ணுற மாதிரி இருக்காரு. ஒன்றும் டூப்லாம் இல்லை. நல்லா இருக்குது. மோதைக்கு இப்போ பரவாயில்ல, ஒரு நல்ல ஃபேமஸ் ஆகிட்டார். நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. 90s லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த 90ஸ்ல அந்த காலேஜில் படிக்கிற அந்த லுக் இருந்தது. அந்த சைக்கிளில் வர சீன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அதுதான் இப்போ ப்ளஸ்ஸாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ட்ரைலரை பார்க்கும் போதே தெரியுது குவாலிட்டி இருக்குது. நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் டாடாக்கு அப்புறம் மோர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கவின்கிட்ட. இன்னும் நல்லா பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். இந்த மூவிகிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும். ஈவன் எப்பவுமே மாதானா, அதுமாரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. என்னடா தலையை மட்டும் ஆட்டாதே இதான் சொல்லி. ஆமாம் ப்ரோ, கவின் ஃபேன், பிக் ஃபேன் தான் ப்ரோ. அந்த பிக் பாஸ்லேருந்து வந்துட்டு பேர் நான் பிக் ஃபேன் கவினுக்கு. அந்த டாடா அப்புறம் அதான் எலன் பண்ணுறதுனால இந்த மோர் எக்ஸ்பிரேஷன் தான். நல்லா மியூசிக் எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு அந்த ஒரு ஃபீல் பண்ணுற போது அந்த மியூசிக் எல்லாமே சேடாக இருக்கிற போது அந்த மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. அதெல்லாம் யுவன் சங்கர் நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து சூப்பராக பண்ணுவார். இந்த படம் வந்து நாகேஷ் சார் ஆல்ரெடி எடுத்திருப்பார். இந்த சினிமா அவர் எப்படி ஸ்டார் ஆகுறான்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் அது ஞாபகம் வருது. அது பழையபடி பாக்யராஜ் சார் அது மாதிரி மூவிஸ் அவருக்கும் ஒரு படம் வந்திருக்கு இது மாதிரி. அந்த படத்தெல்லாம் நான் இன்க்ளூடாக வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வில்லன் நல்லா பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். இதோட ப்ரீவியஸ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும். யுவன் பிஜி இன்னும் எதிர்பார்க்குறேன். மூவியில் நிறைய இருக்குன்னு பார்க்குறேன். இந்த படம் தான் நம்பிக்கையை கொடுக்கும். அவருக்கு நல்ல படமாக வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்க்கலாம். நான் மூவி வந்த பேர் தான் எதுவுமே சொல்ல முடியும். நம்மளால் எதுவுமே இப்போ சொல்ல முடியாதுல்ல. சூப்பராக இருந்தது. படம் வந்த பிறகு பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்தது. ஆனால் இவனும் நெக்ஸ்ட் டாடா ஆக போகிறான். காலேஜ் முடிச்சுட்டு தான் முடிச்சிருக்கான். நெக்ஸ்ட் டாடா ஆக போகிறான். இப்போ தான் அதான் முடியலாம் வளர்க்குறான். இது கண்டிப்பாக ஹிட் ஆகும். நம்ம அந்த ட்ரைலரை பார்க்கும்போதே தெரியுது அது டெப்த்தாக எடுத்திருக்காங்க. இல்லை இந்த படம் அவர் ஆல்ரெடி மேக்கிங் சூப்பராக பண்ணியிருப்பார். பியார் பிரேம காதலும். ஆனால் இது அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது. இது கண்டிப்பாக இது பார்க்கணும் படம். ஆனால் நல்லா கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து ஒரு சினிமா சேனல் வந்திருக்கு படம். பார்க்கலாம். சினிமா பற்றி படம் எடுத்து நிறைய படம் அவ்வளோவா ஓடலை. இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். கண்டிப்பாக படம் பார்ப்பேன்.